வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். இந்த எடப்பாடி பழனிசாமி ஊரா பிரச்சாரம் பண்ண போயிட்டு இருக்காரு. இவரு பண்ண நல்லதெல்லாம் வச்சு ஓட்டு கேட்பாரு அப்படின்னு பார்த்தா இந்த திமுக சரியில்லை, அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, இந்த வயசுலயும் இப்படி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு அப்படின்னு வேணா அதனால பாராட்டலாம். இப்போ விஷயம் என்னன்னா, நானாவது சைக்கிளில் லைட் இல்லாமல் வரேன், அங்கே சைக்கிளே இல்லாமல் ஒருத்தன் வந்துக்கிறிக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்போ தாவைக்க தலைவர் விஜய் நானும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. அந்த ஷெடியூலை பார்த்தா எல்லாம் இந்த சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் போறாரு. அதுவும் சரிதான், அப்போதானே இந்த ஸ்கூலுக்கெல்லாம் லீவா இருக்கும், விஜய்க்கு கூட்டமும் வரும். இதுவே ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு வைங்க. ஆனா சமீப காலத்துல நடந்த அந்த ஆணவ கொலை, அதுக்கு என்ன நிலைப்பாடு அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. காரணம் இந்த ஜாதி ஓட்டு தேவைப்படுது அப்படின்னு பாக்குறாரு விஜய். அப்புறம் இப்போ இந்த தெருநாய் பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்தது, அதுக்கும் எந்த கருத்தும் சொல்லல. அதே மாதிரி இந்த துப்புரவு பணியாளர்கள், அதுக்கு முன்னாடி வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள்னு சமூகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களை பனையூர் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசின்னு உட்காந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் இந்த சைக்கோ மாதிரி அறிக்கை விட்டு விட்டு இப்ப அறிக்கோ சைக்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கொள்கை, என்ன நிலைப்பாடு, என்ன அரசியலை முன்வைக்க போறாரு? சரி, திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா எதை அடிப்படையை வச்சு திமுகவை எதிர்க்கிறீங்க? திமுக இந்த விஷயத்துல எல்லாம் சரியில்லை, நாங்க வந்து இதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு எதை சொல்லி ஓட்டு கேட்பாரு அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. இதுக்கு முன்னாடி ஆனா உனா மாநாடு வச்சு அந்த பவுன்சரை வச்சு அணில் குஞ்சுகளை போட்டு பொழந்தாரு. அதுல பேசாத விஷயத்த இப்ப என்னத்த சனிக்கிழமை பிரச்சாரத்துல பேச போறாரு அப்படின்னு பொறுத்து நின்று தான் பார்க்கணும். இந்த தெலுங்கு படம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, சரி போதா சனிவாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சனிக்கிழமை மட்டும் சண்டைக்கு வர்ற விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பொறுத்து நின்று பார்க்கலாம்.